அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய ஆத்ம உபதேசம், ஞானம் என்றால் என்ன? வாட் இஸ் என்லைட்டன்மெண்ட்? ஆன்மீகத்தில் மிகவும் இதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய நிலை இது. இந்த ஞானத்தை பற்றி நிறைய அனுபவமான கருத்துகள் பல குருமார்கள், ஞானிகள் வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஞானம்னா என்ன? முதல் விஷயம், ஞானம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிதல் அல்லது தெளிவு என்று பெயர். எதை பற்றி புரிந்து கொள்வது? ஆத்ம ஞானம் என்பது உங்களுடைய ஜீவாத்மாவை புரிந்து கொள்வது, ஜீவாத்மாவை உணர்வது என்று அர்த்தம். உடலை புரிந்து கொண்டீர்கள், உடலுக்கு என்ன தேவை, மன எண்ணங்களை தெரிந்து கொண்டோம், எண்ணங்களை எப்படி சரிவர எடுத்துச் செல்வது, எப்படி சம்பாதிப்பது, இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய ஆன்மா என்னவாக இருக்கின்றது, எந்த உணர்வில் இயங்குகின்றது அப்படிங்கின்ற ஆராய்ச்சி, அதை நோக்கி திரும்புவதுதான் ஆன்மீகம் என்று அர்த்தம். ஆன்மாவை பற்றிய புரிதல் தான் ஆன்மீகம். ஆன்மாவை பற்றிய புரிதலுக்குள் செல்லவில்லை என்றால் அது ஆன்மீகம் அல்ல. இந்த ஆன்மாவின் இருப்பாகிய அந்த ஆன்மா எந்த இருப்பில் இயங்குகின்றது என்கின்ற அனுபவத்தை உணர்வதுதான் ஞானம். அந்த வகையில் என்னுடைய ஆன்மாவின் இருப்பை நான் உணர்ந்தேன். அந்த உணர்வு என்னவென்றால் ஆனந்த உணர்வு. ஆன்மாவின் இருப்பு ஆனந்தமயமானது. இந்த ஆனந்த உணர்விலேதான் ஒவ்வொருடைய ஜீவாத்மாவும் இயங்குகின்றது. இந்த ஆனந்த உணர்வை ஒரு க்ஷணமாவது உணர்ந்தீர்களானால் நீங்கள் ஆத்ம ஞானியாக மாறுகின்றீர்கள். ஒரு க்ஷணமாவது இந்த ஆனந்தத்தை ஃபீல் பண்ணீங்க, நீங்க ஞானிகளாக மாறுகின்றீர்கள். ஞானிகள் என்று அழைக்கப்படுவார்கள். அந்த ஆனந்தத்திலேயே வாழ்க்கை வாழ்வது முக்தி. ஞானத்திற்கும் முக்திக்கும் இதுதான் வித்தியாசம். முக்தி என்பது இந்த ஆனந்த உணர்விலேயே வாழ்வது. வாழ்க்கை வாழும் போதே அந்த ஆனந்தத்தில் வாழ்வது முக்தி. ஆனால் அந்த ஞானம் என்பது ஒரு துளி ஆனந்தத்தை உணர்வதே ஞானம்தான். இந்த ஆனந்த உணர்வு, இந்த ஆத்ம ஞான நிலை, இதுதான் உச்சம். நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். என்னதான் யோகங்கள் செய்தாலும், தவங்கள் செய்தாலும், இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற நிலை வந்தாலும், இறுதியில் உணரப்போவது என்ன? இதான் கேள்வி. சமுதாயம் சார்ந்து வாழ்ந்தோமானால் சமுதாயத்தில் மூலமாக சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி என்கின்ற நிரந்தரமில்லாத சந்தோஷம் கிடைக்கும். ஆத்ம அனுபவம் ஏற்பட்டால் நிரந்தரமான ஆனந்தம் என்கின்ற பொங்குகின்ற சக்தியை உணர முடியும்.
இந்த ஆனந்த உணர்வு. ஆனந்த உணர்வு. இதுவே இருப்பின் ஆதாரம். நீங்கள் என்ன தவங்கள் செய்தாலும் என்ன உணர்கின்றீர்கள் என்பது ஒன்றே ஒன்றுதான், ஆனந்த உணர்வு. அதுக்கான வழிகள் தான் பல வகையான வழிகள், ஆனா இருப்பு ஒன்றுதான். ஞானம் அடைந்தவர்கள், ஞானம் அடையாதவர்கள், இரண்டு விஷயங்கள் இருக்குன்னா, ஞானம் அடையாதவர்கள் நிரந்தரமான சந்தோஷம் என்கின்ற ஆனந்தத்தை உணரவில்லை. ஞானம் அடைந்தவர்கள் நிரந்தரமான ஆனந்த உணர்வை அனுபவிக்கின்றார்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆத்ம ஆனந்தத்தை உணர்வது, ஆத்ம ஆனந்தத்திலே வாழ்வது, இதுதான் மொத்த ஆன்மீகமும் கூட. இது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த சத்தியம். இதை நோக்கி யாரெல்லாம் ஆன்மீகத்துல நம்ம ஞானத்தை அடையணும், ஞானம் பெற வேணும் என்று நினைக்கின்றீர்களோ அவர் எல்லோருக்கும் நான் சொல்கின்ற பதில் இதுவே. ஆனந்தத்தை தேடுங்கள், ஜீவாத்மாவின் இருப்பை நோக்கி நகருங்கள், இதை உணர்வதற்காக தியானம் செய்யுங்கள். இந்த நிலைதான் ஆத்ம ஞான நிலை. இந்த உணர்விலேயே ஆனந்த உணர்வை வாழ்வதுதான் முக்தி, விடுதலை என்று அர்த்தம். நீ எல்லோரும் ஆத்ம ஆனந்தத்தை உணர்ந்து ஆத்ம ஞானிகளாக வாழ்க்கையை வாழுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம்.